நமக்கு உன்னத பாட்டை நல்லவர்களே பேசிற்கு பகுத்து படிப்பதற்கும் உதவி செய்வாய் அவரை அன்போடு அழைக்கிறோம். கூடி வந்துள்ள சகோதரர்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயர்ந்த ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னத பாட்டிற்கான அறிமுகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே உன்னத பாட்டின் எழுத்தாளர் யார், எழுதப்பட்ட காலம் என்பது பற்றி சில குறிப்புகளை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் சில உண்மைகளை நாம் தொடரப் போகின்றோம். உன்னத பாட்டு பற்றிய சில உண்மைகள் என்று பார்க்கும்போது, சாலமன் எழுதிய பாடல்கள் மொத்தம் 1005 ஆகும். அவற்றில் ஒன்றுதான் உன்னத பாட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்பாடல் பற்றிய இன்னும் சில முக்கியமான உண்மைகளை கண்ணோக்குதல் நமக்கு இங்கு அவசியமாகிறது. முதலாவதாக, சாலமனின் உன்னத பாட்டு எபிரேய இலக்கணத்தின்படி தெளிவற்றதாக உள்ளது என்று கூறப்படுகிறது. இலக்கணம் அதுல சரியாக பின்பற்றப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால சிலர் என்ன சொல்லுகிறார்கள், உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களே ஞானம் மிகுந்தவரான சாலமோன் தெளிவற்ற இலக்கணத்தோடு ஒரு பாடலை எழுதினார் என்பது நம்ப முடியாத ஒரு விஷயம். எனவே சாலமன் உன்னத பாட்டை எழுதுகிறார் என்ற அர்த்தம் அல்ல, அது அவரது நினைவாக எழுதப்பட்டது என்று சில வேதறிகள் கருதுகிறார்கள். ஆனாலும் சாலமன் பாடல் என்று அழைக்கப்படும் உன்னத பாட்டு சாலமன் ராஜாவால் எழுதப்பட்டது என்றுதான் பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நவீன விவிலிய அறிஞர்கள் இந்த புத்தகத்தில் பழங்கால கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் சாலமன் அதை எழுதியதற்கான உறுதியான ஆதாரம் இந்த புத்தகத்தில் இல்லையே என்று சொல்லுகிறார்கள். புத்தகத்தின் முதல் வசனம் சாலமோன் எழுதிய பாடல்களின் பாடல் அல்லது சாலமோன் எழுதிய உன்னத பாட்டு என்று தமிழில் சொல்லப்படுகிறது என்று உள்ளது. இது நேரடியாக ஆசிரியரின் கூற்றுக்கு பதிலாக ஒரு பாரம்பரிய கூற்றாக பெரும்பாலும் விளக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை பற்றி இன்னும் சற்றே விரிவாக பார்த்தோமானால், பாரம்பரிய உரிமை கூட்டம் என்ன சொல்லுகிறது? யூத பாரம்பரியமும் பல கிறிஸ்தவர்களும் கூட இந்த பாடலை சாலமன் எழுதியதாகவே நம்புகின்றார்கள், பரம்பரையாக நம்புகிறார்கள். ஆனால் நவீன விவிலிய அறிஞர்கள் இந்த பாரம்பரிய உரிமை கூறு குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இது மற்றவர்களால் தொகுக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம். இதற்கு சாலமன் பெயர் என்ன வைக்கப்பட்டது என்றால், சாலமன் ஒரு ஞானி மற்றும் கவிதை மன்னர் மற்றும் ராஜா என்ற நற்பெயரின் காரணமாக அவர் எழுதியது என்று கூறப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். சாலமன் எழுதியது திட்டவட்டமாக நிரூபிக்க இந்த புத்தகத்திற்குள்ளோ அல்லது வேதாந்தத்திற்கு வெளியேயோ எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. சில அறிஞர்கள் உன்னத பாட்டு என்பது சாலமோனின் எழுத்து பாணியில் எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பாக இருக்கலாம், அல்லது அவருக்குரியது என்று கூறப்படும் ஒரு பரந்த மரபின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று முன்மொழிகிறார்கள். இரண்டாவதாக, 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து சாலமோனை பற்றி அறியப்படுவது சாலமோன் இந்த பாட்டின் ஆசிரியர் என்ற கருத்தில் சில சிக்கல்களை எழுப்புகிறது. உதாரணமாக, 1 ராஜாக்கள் புத்தகத்தின் 2ஆம் அத்தியாயம் சாலமோனின் ராஜ்யம் எவ்வாறு நிறுவப்பட்டது என்பதற்கான சுருக்கமான ஒரு கருத்தை கொடுக்கிறது. அதற்கு இணைவசனமான 1 ராஜாக்கள் 2:46 பின்வருமாறு உரைக்கிறது. ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல், யார் மேல? சீமையை மேல, அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் சிறப்பட்டது என்று வசனம் கூறுகிறது. அதை தொடர்ந்து 1 ராஜாக்கள் 3:1 சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீர்மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் பார்வோனின் இந்த மகள் உன்னத பாட்டு புத்தகத்தின் கதாநாயகியான கிராமிய பெண்ணாக, அதாவது சுலமித்திய பெண்ணாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் பார்வோனின் மகளை மணப்பதற்கு முன்பே ஒரு சுலமித்திய பெண்ணை மணந்திருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். அதே போல சாலமோனின் அரண்மனை அந்தப்புறம் முழுவதும் அவரை இஸ்ரவேல் மீதான திருமண அன்பின் மிக மோசமான எடுத்துக்காட்டாக ஆக்கிறது. இது 1 ராஜாக்கள் 11:1 வசனம் பார்க்கவும், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல்
மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தேரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எவ்வளவு காரியம் செஞ்சுட்டு உண்மையான காதலை விளக்கக்கூடிய உன்னத பாட்டை எப்படி இவர் எழுதியிருக்க முடியும் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு செஞ்சுட்டு அவருடைய மனசாட்சி குத்திருக்காதான்? எப்படி எழுதியிருக்கான்? எப்படி இதை எழுதியிருக்கான்? யாரோ ஒருத்தர் எழுதி இது சாலமோனின் உன்னத பாட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற. சாலமோனின் உன்னத, ஆனா பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அறிஞர்கள், சாலமோனின் உன்னத பாட்டு சாலமோனின் ஞானத்தை பிரதிபலிக்கிறது என்று சிலர் எழுதியுள்ளார்கள். அது அவர் தனது சொந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்த போது கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்ட சிக்ஷை என்ன என்பதை பார்த்து அந்த கண்ணோட்டத்துல இந்த பாடலை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுவார். இது பற்றிய விவாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது போதும் நமக்கு. மூன்றாவதாக இந்த புத்தகம் சாலமோனை குறிப்பிடுகிறது. உன்னத பாட்டு 1:5, 3:7, 9, 11, 8ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்கள் இதுல சாலமோன் ராஜாவை குறிப்பிடுகிறது. ஆனாலும் அந்த சாலமோன் ராஜா அங்கே கதாநாயகனாக இல்லை, பொதுவாக ஒரு தொலைதூர லட்சிய கதாநாயகராக உருவகிக்கப்படுகிறார். இது அவர் அதை எழுதவில்லை என்பவர்களின் உறுதியான வாதமாக இருக்கிறது. சாலமோன் இந்த புத்தகத்தை எழுதினாரா இல்லை என்பது முழுமையாக தெரியவில்லை என்றாலும், அது விவாதத்துக்குரியதாகவே இருக்கிறது என்றாலும், இந்த புத்தகம் சாலமோனின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது என்பது உறுதியாக கூறலாம். அதாவது கிமு 971 பின்னாடி 931 முன்னாடி அந்த காலத்திலே தான் சாலமோன் ராஜா ஆட்சி செய்தார். அவரது காலத்திற்குள்ளாக எழுதப்பட்டது என்று கூறலாம். இந்த புத்தகம் அவரை பற்றி குறிப்பிடுகிறது. மேலும் அவரது மகிமையான ஆட்சி அறியப்பட்ட உண்மையாக கருதுகிறது. அதே நேரத்தில் கதாநாயகி ஒரு இளம் சூலைமிய பெண். உன்னத பாட்டு 6:13 நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலானவர்கள் இதை அவள் சூனேம் என்னும் கிராமத்திலிருந்து வந்தவள் என்று அர்த்தப்படுத்துகிறார்கள். யோசுவா 19:18 சொல்லுது இல்லையா, இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை இஸ்ரேல், கெசுலோத், சூனேம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று 2 ராஜாக்கள் 4:8 எலிசாவை பற்றி சொல்லும் போது அங்கே கூட இந்த சூனேம் என்ற ஊர் வருகிறது. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவன் இப்படியே பயன்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். இது எங்க சூனேம். இது இசக்கார் கோத்திரத்துக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அந்த சூனேமிலிருந்து வந்ததுனால இவள் சூலைமித்தியல் என்று அழைக்கப்படுகிறாள், இந்த உன்னத பாட்டின் கதாநாயகி. மேலும் அழகின் ஒப்பீடுகளில் எருசலேமுடன் திர்சா நகரமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உன்னத பாட்டு 6:4 சொல்லுகிறது, என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள் என்று சொல்லப்படுது. அப்ப அங்க திர்சா பட்டணம் வருகிறது. சூனே மற்றும் திர்சா நகரங்கள் வடக்கு ராஜ்யமாக மாறிய இடத்தில் இருந்தன. இந்த சித்தரிப்புகள் இஸ்ரவேல் வடக்கு மற்றும் தெற்கு ராஜ்யங்களாக பிரிக்கப்படுவதற்கு முந்தைய காலத்திலிருந்து வந்திருக்கலாம்.
இது சாலமனின் மரணத்துக்கு பிற்பாடுதான் நடந்தது. இது இந்த ராஜ்யம் பிரிவுபட்டது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று இரண்டாக பிரிவுபட்டது சாலமன் காலத்துக்கு பிற்பாடுதான். அதனால இது சாலமனின் மரணத்துக்கு பிற்பாடு நடந்தது இது ராஜ்ய பிரிவு. எனவே சாலமனின் காலத்தில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த புத்தகம் கிமு 960 931 இடையில் எழுதப்பட்டிருக்கும். சாலமன் ஆட்சி நன்கு நிலைநிறுத்தப்பட்ட போது அல்லது கிமு 931 ஒருவேளை சாலமனின் மேற்பார்வையின் கீழ் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகத்தின் வகை என்ன என்று பார்க்கும்போது அடுத்தது ஜெனர்னாக ஒரு புத்தகம் எதை பற்றியது? சில புத்தகம் வரலாற்று புத்தகமாக இருக்கிறது. அது வரலாறு என்ற ஜெனர் சொல்லுவாங்க. ஜெனர்ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வகை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்துடைய மைய கருத்து அல்லது முக்கியமான கருத்து என்ன என்பதை பொறுத்து அந்த புத்தகத்தை வகைப்படுத்துவார்கள். அந்த மாதிரி வகைப்படுத்தும் போது இந்த புத்தகம் எதன் கீழே வருகிறது என்றால் காதல் கவிதை என்பதன் கீழே வருகிறது. இதுல யாரு காதலர்களாக இருக்கிறார்கள்? ஆடுகளை மேய்க்கும் ஒரு ஆணும் ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு பெண். அப்ப ஆடு மேய்க்க போன இடத்துல ஒரு பையனும் பொண்ணு பார்த்து காதல் பண்ணுகிறார்கள். அதை பற்றிய ஒரு பாடல். இந்த காதல் நடந்த இடம் ஒரு மலர்ந்த மற்றும் பலனளிக்கும் கிராமப்புற நிலப்பரப்பு. இதற்கு ஒரு திராட்சை தோட்டம் முதன்மையான உதாரணமாய் இருக்கிறது. ஆங்கில இலக்கியத்தில் காதல் கவிதை என்பது ஒரு குறிப்பிட்ட திருமணத்தின் நிகழ்வை கொண்டாடும். அந்த மாதிரி குறிப்பிட்ட திருமணத்தின் நிகழ்வை கொண்டாடினால் அது எபிதாலமியன் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும் எபிதாலமியன் என்பது. எபிதாலமியன் என்றால் ஒரு திருமணம் நடப்பதற்கு முன்பாக நடக்கின்ற நிகழ்வுகள், ஒரு காதலிக்கு இடையே நடக்கின்ற நிகழ்வுகளே எபிதாலமியன் சொல்லுவார்கள். சாலமனுக்கு 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் ஸ்பென்சர் என்பவர் இதே போன்ற கவிதையை எழுதினார். அவர் எபிதாலமியன் என்பது எட்மண்ட் ஸ்பென்சர் தன்னுடைய மணமகள் எலிசபெத் பாயிலுக்கு 1594ஆம் ஆண்டு அவர்களின் திருமண நாளில் எழுதிய ஒரு பாடலாகும். இது முதலில் 1595 லண்டனில் வில்லியம் போன்சன் பேராட்டி அமரோட்டி அண்ட் எபிதாலின் என்ற தொகுதியின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டது. இதே மாதிரி நம்ம தமிழ்ல பார்க்கும்போது, தமிழ் இலக்கியத்துல பார்க்கும்போது அகநானூறு என்று சொல்லப்படுகிறது. அதாவது தமிழ் இலக்கியத்தில் அகநானூறு புறநானூறு என்று இருக்கிறது. புறநானூறு என்றால் வீரத்தை பற்றியும் போரை பற்றியும் போர் வீரர்களை பற்றியும் அவருடைய வரலாறுகளை பற்றியும் சொல்லக்கூடியது புறநானூறு. அகநானூறு என்றால் தலைவனை பற்றியும் தலைவியை பற்றியும் அவர்களுக்காக எப்படி காதல் மலர்ந்தது, அவர்கள் எப்படி எல்லாம் தங்களுடைய சந்திப்பிலே காதலை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை பற்றி ஒரு 400 பாட்டு எழுதி வச்சிருக்காரு தமிழ் புலவர்கள். அது பல்வேறு புலவர்கள் எழுதினது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஏறக்குறைய சாலமோனுக்கு பிற்பாடு எழுதப்பட்டதான் என்று கருதப்படுகிறது. காலத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை. இதுல மொத்தம் 400 பாடல்கள் இருக்கின்றன சொல்லுகிறார்கள். இப்போ அகநானூர்ல களிச்சிறை நிறையானை 120, அப்புறம் மணிமேடை பவளம் 121 300, நித்தில கோவி 300 400 என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு இலக்கியத்திலையும் இந்த எபிதாலமியன் என்ற கவிதை மிக மிக சிறப்பாக இருந்துள்ளது. ஏனென்றால் புற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அக வாழ்க்கையும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அகநானூரை பொறுத்தவரை தொகுத்தவர் மதுரையில் இருக்கக்கூடிய உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சம்பர் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் இந்த மாதிரி இந்த காதலை கொண்டாடுகிற கவிதைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. இதுல எபிரேய மொழியில எழுதப்பட்ட இந்த சாலமோனின் உன்னத பாட்டு என்பது இந்த கவிதைகளுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது. இதை படித்து பார்த்தோ அல்லது இதை பற்றி கேள்விப்பட்ட பிற்பாடோ இந்த எட்மண்ட் ஸ்பென்சரும் உருத்திரமனும் இந்த அகநானூறு அல்லது எபிதாலமியன் என்ற கவிதைகளை எழுதியிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறது. அப்ப சாலமன் உன்னத பாட்டு ஒரு முன்னோடியாக புரோட்டோடைப்பாக இருந்திருக்கிறது மற்ற கவிதைகளுக்கு, மற்ற மொழி கவிதைகளுக்கு. இதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த காலத்திலிருந்து தமிழர்களுக்கும் எபிரேயர்களுக்கும், அதாவது எபிரேயர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் கூட வர்த்தக தொடர்பு இருந்திருக்கிறது. பழைய காலத்திலிருந்தே, சாலமன் முற்பட்ட காலத்திலிருந்தே வர்த்தக தொடர்பு இருந்திருக்கிறது இங்கிருந்து. அப்ப இங்கிருந்து போனவர்கள் அந்த கவிதையை இங்கே கொண்டு வந்திருக்கலாம், அதை பற்றி சொல்லி இருக்கலாம், அதை பார்த்த பிற்பாடு இங்கே அகநானூறு எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுது.
சாலமனின் உன்னத பாட்டு அதன் ஆடம்பரமான ஒப்பீடுகளுக்காக மிகவும் நினைவு கூறப்படுகிறது. உதாரணமாக, இது வெறும் பெண் பார்வோனின் அரசவையில் உள்ள குதிரைக்கு ஒப்பிடப்படுகிறாள். பாடல் 1:9 சொல்லப்படுகிறது. உன்னத பாடல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. மற்றும் அவருடைய தலைமுடி ஒரு வெள்ளாட்டு மந்தையுடன் ஒப்பிடப்படுகிறது. உன்னத பாடல் 4:1. பண்டைய கவிஞர் எழுதிய மரபுகள் ஒப்பீடுகளை விளக்குவதற்கு இந்த அடிப்படை விதிகளை வழங்குகின்றன. ஒப்பீடுகள் நேர்மையானவை இல்ல, உருவகமானவைகள். ஏன்னாக்கா குதிரையோடு ஒப்பிடப்படுகிறார் என்று சொல்லும் போது அப்ப அவன் குதிரையா இருந்தாளா என்று கேள்வி வரும். அவள் தலைமுடி வெள்ளாட்டு மந்தையுடன் ஒப்பிடப்படும் போது, அதாவது வெள்ளாட்டு மந்தை எப்படி வரிசையாக அலைநிலையாக போகின்றதோ அதை போன்று அவள் தலைமுடி இருக்கிறது என்று சொல்லும் போது, அப்ப அவ்வளவு பெரிய தலைமுடியா இருந்தது என்று சொல்லி சந்தேகப்படக்கூடாது. ஏன்னாக்கா உருவகமானவை இவை எல்லாம். தமிழ் இலக்கணத்துக்குள்ள இந்த இருக்குது, உருவக அணி அப்படின்னு உயர்வு நவிற்சியணின்னு சொல்லுவாங்க. அது போக போக நம்ம பார்க்கலாம். சாலமனின் உன்னத பாட்டை எழுதியவர் மெய்ப்பவளுக்கும் மெய்ப்பவனுக்கும் இடையிலான அன்பின் பரிமாற்றங்களின் தொடராக இதை எழுதியுள்ளார். இது பெரும்பாலும் கோரஸ் போன்ற சில வார்த்தைகளை சொல்வதற்கு இங்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் வரும் இந்த பாடல்ல. ஒன்று சாலமோன் அந்த மெய்ப்பவன் பேசுவான், அல்லது மெய்ப்பவள் பேசுவாள், அல்லது கூட இருக்கிற மற்ற தோழர்கள் தோழிகள் இவர்கள் எல்லாம் பேசுவார்கள். இந்த மற்றவர்கள் பொதுவாக காதலரின் பேச்சுக்களிலிருந்து விஷயங்களை எடுத்துக்கொண்டு இருவரையும் அன்பில் மூழ்கும்படி முன்னோக்கி தோண்டுகிறார்கள். எவ்வளவு நயமா இருக்கு பாருங்க இதெல்லாம். எருசலேம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுது. அவர் சாலமன் ராஜா சொல்றது போல, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். மறை என்று சொன்னால் மான் அப்படிங்கிறதுக்கு தான் மறைன்னு சொல்லி இன்னொரு வார்த்தை இருக்குது. அங்க சொல்ற வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். நீங்க எனக்கு பிரியமானவளை எழுப்பாதீங்க, அவளா விருப்பப்படுறப்ப எழுந்திக்கிட்டோம் என்று சொல்கிறார். இது மெய்ப்பவன் பேசுவதாக உள்ளது. இது அவனது காதலியை நேசிக்கும்படி வேகமாக தள்ள வேண்டாம் என்று மற்ற பெண்களை வற்புறுத்துவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இதனால் நேசமானது அதன் சரியான நேரத்தில் அதன் முழுமையை அடையும். அடுத்து பார்க்கும்போது இங்கே நாம பின்பற்றக்கூடிய வாசிப்பின்படி புத்தகத்தின் நடுப்பகுதி, அதாவது உன்னத பாடல் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வரைக்கும், இது மெய்ப்பவனின் அதாவது கதாநாயகின் கனவை விவரிக்கிறது. இதெல்லாம் இலக்கியங்கள்ல வரக்கூடிய காரியங்கள் தான். அவர்களின் நேசம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாலமோன் உன்னத பாட்டின் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துல என்ன சொல்லப்படுது? ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. மற்றும் சாலமோன் உன்னத பாடல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமும் விழித்திருந்தது என்றெல்லாம் கூடப்படுறது. இது எதற்கு உதாரணம்? இவள் மேய்ப்பவள் கனவு கண்டாள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. உள்ளடக்கம் என்னன்னு பார்க்கும்போது, அத்தகைய கனவில் இளம் பெண் ஒருத்தி கனவு காண்கிறாள் என்றால் அந்த கனவுல என்ன இருக்கும்? பாலியல் ரீதியான இயக்கங்கள், இழந்து விடுவோமோ என்ற பயங்கள், பயங்கரமான காட்சிகள், பெற்றோர்கள் மற்றவர்கள் சம்மதிப்பார்களா, சம்மதிக்காவிட்டால் என்ன செய்வது என்று பயங்கரமான காட்சிகள் இதெல்லாம் வரக்கூடும். மற்றும் காதலியை சாலமன் உருவகமாக கற்பனையாக மாற்றுவதும் இங்கே நடக்கின்றது. இந்த கனவு இளைஞனும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கும் ஆர்வமுள்ள ஆசைகளை வெளிப்படுத்துகிறது. வேதாகம ஒழுக்கத்தின் சூழலில் இந்த ஏக்கம் தேவனுடைய நல்ல பரிசின் ஒரு பகுதியாகும். அவர்களின் அன்பின் நிறைவை எதிர்நோக்குகிறது. என்றால் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு பெண் ஒரு ஆணை நேசிப்பதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பதோ எந்த விதமும் தவறு கிடையாது. இப்படி இந்த உன்னத பாட்டு இலக்கியமானது நிச்சயமாகவே குடும்ப உறவின் மேன்மையை, குடும்ப உறவின் சிறப்புகளை, குடும்ப உறவின் அத்தியாவசியத்தை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் அல்லது காதலராக இருப்பவர்கள் வெவ்வேறு வழிமுறைகளில் பேசுகிறார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாங்கள் நேசித்துக் கொண்டிருப்பதை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதற்கான வேறுபாட்டை இந்த புத்தகம் பிரதிபலிக்கிறது.
ஆணின் பேச்சு முற்றிலும் பெண்ணை மையமாக கொண்டுள்ளது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கரைதிரை முதலான இல்லாமல் மகிமையுள்ள சபையாக சபையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தம்முடைய ஜீவனையை கையளித்தார் என்று நான் பார்க்கின்றோம். அவர் சாலமோன் பாடல் புத்தகத்திலே, சாலமோன் பாடல் புத்தகத்தில், அதாவது உன்னத பாட்டுல வேறு யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் அடிக்கடி அந்த பெண்ணை நேரடியாக பார்த்து அவளை போற்றத்தக்க குணங்களை பாராட்டுகிறார். மேலும் அவர் எப்போதாவது தன்னை பற்றி பேசினாலும் அந்த பெண்ணை பற்றிய அவருடைய எண்ணங்கள், அவரது கற்பனை எவ்வளவு முழுமையாக ஆக்கிரமித்துள்ளன என்பதை வாசிகள் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கும் போது மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து தமது சபையை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்ததை இது பிரதிபலிக்கிறது. அந்த பெண், அந்த சபை அந்த பெண் தனது பேச்சில் எருசலேமின் மகள்கள் மற்றும் ஆணையை நோக்கி பேசுவது போல அவ்வளவு துல்லியமாக இல்லை. நிச்சயமாக அது அவளை தூரமாக விலக்கியும் வைக்காது. அவள் மற்றவரிடம் பேசும்போது அது பெரும்பாலும் தன் காதலனை பற்றி பேசுவதாக இருக்கிறது. அவனது போற்றத்தக்க குணங்கள் மற்றும் அவன் மீதான அவளுடைய ஆசை, தன் காதலன் தனக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறான் என்பதை பற்றி அவள் விவரிக்கிறார். அவனுடன் இருக்கவும் அவனுக்கு தன்னை கொடுக்கவும் அவள் கொண்டுள்ள ஆசையும் அங்கே சொல்லப்படுகிறது. தன் காதலி தன்னை விரும்பும் விதத்தில் அவள் மகிழ்ச்சியை காண்கிறாள். இது அத்தனை எதை காண்கிறது? எதை கூறுவது? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை, சபையானது கிறிஸ்துவையே நோக்கமாக கொண்டிருப்பதை. பவுல் ஒருத்தர் பிலிப்பியர்ல சொல்றார் இல்லையா, கீழானவை அல்ல மேலானவையில் நோக்கி கொண்டிருக்கணும்னு சொல்றார். அதே மாதிரி ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்து இயேசுவின் வைக்கப்பட்டுள்ள பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்றார் இல்லையா. அது மாதிரி சபையானது கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள மதிப்பை, அன்பை, மரியாதையை, கனத்தை காண்பிப்பதாக இந்த கதாநாயகனுடைய கதாநாயக வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆக சாலமோன் உன்னத பாட்டு அந்த இளம் பெண்ணை அனுதாபத்துடனும் நுட்பத்துடனும் சித்தரிக்கிறது. ஏன்னா சபையானது இந்த உலகத்தில இருந்து சபை பிரித்தெடுக்கப்பட்டாலும் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சபை. அப்ப அந்த சபைக்கு என்னென்ன உத்தரவுகள் நேரிடும் என்பதும் இங்கே ஒப்பீடாக கொடுக்கப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை நேசிப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கையளித்தார். எப்பொழுதுமே அவர் சபையை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும், அதே மாதிரி சபையானது கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் விசுவாசத்தோடு ஓடவும் மன உறுதியோடு ஓடவும் தைரியமா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே சபைக்கு என்னென்ன உத்தரவு நேரிடும் என்பது இங்கே உருவமாக கூறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக வேதாகமத்தில் மிக தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ள இந்த பெண் சபையே என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த பெண்ணை நேசிக்கிறதாக காணப்படுகின்ற அந்த ஆண் பாத்திரம் மெய்ப்பன் யாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லப்படுகிறது. கருப்பொருள்கள் மற்றும் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, பாலியல் தூய்மையை கட்டளையிடும் தேவனின் உடன்படிக்கை அவரது மக்கள் பாலியல் நெருக்கத்தின் பரிசை முறையாக அனுபவிக்க சரியான கட்டமைப்பை, அதாவது திருமணம் மற்றும் குடும்பத்தை வழங்குகிறது. ஆதியாகமம் 2:23-24 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 2:23-24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுல அந்த வசனம் இது இசைந்திருப்பான் என்பது அந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். மிக அருமையான வார்த்தை. அந்த இசைவு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அதோட கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாக நெருக்கமாக இருக்கணும். அவர்கள் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி என்பவர்கள் ஒரு வட்டம். அந்த வட்டத்திற்குள்ளாக வேற எவரும் வெளியில இருந்து வந்துடக்கூடாது. அவர்களிலிருந்து பிறக்கிற பிள்ளைகள் அந்த வட்டத்துக்குள்ள இருப்பார்கள். ஆனால் வெளியிலிருந்து வேறு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த வட்டத்திற்குள்ளாக நுழைய முடியாது. அதான் இசைவு என்று சொல்லப்படுகிறது. இசைந்திருப்பார்கள். யாரு? கணவனும் மனைவி. அதை நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது, தொடர்ந்து வசன ஆராய்ச்சியில பார்க்கும்போது இந்த வசனங்கள்ல அந்த இசைவு எப்படி இருந்தது, அந்த உன்னத பெண் கதாநாயகனுக்கு இசைவு எப்படி இருந்தது என்பதை நான் பார்க்க போகின்றோம். எனவே பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இரண்டிலுமே
தேவன் தமது மக்களுடனான உறவிற்கு இதை மெய்ப்பனும் மெய்ப்பவளும் கொண்டிருந்த நேசத்தை ஒரு பொருத்தமான உருவமாக பயன்படுத்தினார். அடுத்து பின்னணி. இந்த புத்தகத்தின் பின்னணியை பார்க்கும்போது சாலமனின் உன்னத பாட்டை காதல் பாடல்களின் தொகுப்பாக அல்ல, ஆனால் ஒற்றை இலக்கியம் முழுமையாக படிப்பது விரும்பத்தக்கது என்று சில அறிஞர்கள் கூறுகிறார். ஒற்றை இலக்கியமுடைய முழுமை. ஏன்னா இதுல காதல் மற்றும் திருமணம் என்பது பற்றி தான் சொல்லப்படுகிறது. அந்த ஒற்றை இலக்கியத்தின் முழுமையான தன்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்கள் திருமணத்தையும் அவர்களின் இணையின் மகிழ்ச்சியையும் அதன் மூலமாக பிற்காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் எதிர்நோக்குபவர்களாய் இருக்கிறார்கள். காதல் என்பது உடல் அளவில் மாத்திரம் அல்ல, ஆனால் மன அளவில் மிக முக்கியமானது. அவர்கள் எதற்காக காதலிக்கிறார்கள், எதற்காக அந்த நேசத்தை போற்றுகிறார்கள், எதற்காக அந்த நேசத்தை கொண்டாடுகிறார்கள். பிற்காலத்தில் தேவன் தங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி அந்த ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் திருமணத்தையும் அவர்கள் இணைவின் மகிழ்ச்சியும் எதிர்நோக்குகிறார்கள். ஏன்னா சங்கீதத்துல சொல்றார் தாவீது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படிங்கிறார். அப்ப பின்னாடி வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் முதன்மையானது பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதம் இருப்பார்கள் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். சாலமன் உன்னத பாட்டை வேதாகமத்தில் ஞான இலக்கியத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை ஞான இலக்கியத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள். எதோட? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, அப்படித்தானே வருது. சங்கீதம், யோபுக்கு அடுத்த சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. அப்ப எதோடு இணைத்து வைத்திருக்கார்கள்? யோபு ஞான இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட இணைத்து வைத்திருக்கார்கள். மேலும் இது சாலமனுடனான தொடர்பிலும் நீதிமொழிகள் 5:15-19 உடன் இணைக்கருத்திலும் ஆதரவை காண்கிறது. மற்ற ஞான இலக்கியங்களைப் போலவே சாலமோனின் உன்னத பாட்டும் இஸ்ரேலின் உடன்படிக்கை தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையான ஒரே கடவுள் என்று கருதுகிறார். விழுந்து போன சேதமடைந்த உயிரினங்களை, மனித குலத்தை, அவர்களின் மனித குலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு மீட்டெடுப்பதே மீட்பு உடன்படிக்கையில் நோக்கமாகும். மனிதனை தேவன் செம்மேலினானே உண்டாக்கினார், அவனோ பல உபாயத்தங்களை தேடி கற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கணும் பிரசங்கியில. அப்ப மனிதனை அவனுடைய உண்மையான நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த உன்னத பாட்டின் நோக்கமாக இருக்கிறது, தேவனுடைய உடன்படிக்கை நோக்கமாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய கட்டளையில் கீழ்ப்படிவது என்பதே தேவன் படைத்த உலகில் இன்மைகளை அனுபவிப்பதற்கான சரியான வழியாகும். மேலும் உண்மையான தேவனை அறிவது புத்துணர்ச்சியின் வகையில் எவ்வளவு கவர்ச்சிகரமானது என்பதை உலகின் பிற பகுதிகளுக்கு எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் அந்த காலகட்டத்துல விக்கிரகனை பெருக்கி போயிருந்தது. பல தேவர்களை வணங்கக்கூடிய கலாச்சாரம் உலகம் எங்கும் பெருகி இருந்தது. அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்பதை எவ்வளவாய் நாம் போற்ற வேண்டும் என்பது ஒரு தேவனை வழிபட வேண்டும். ஏக தெய்வ வழிபாடு. நீங்க பாட்டு பல தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ஒரு தேவனை வழிபட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு தேவன் என்ன செய்யறார்? உங்கள் மீதுதான் ஆர்வமாய் இருக்கிறார், உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டும் ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாக இந்த உன்னத பாட்டு இருக்கிறது. நீதிமொழியில் உள்ள கதாபாத்திர உருவ சித்தரிப்புகளைப் போலவே சாலமனின் உன்னத பாடலில் உள்ள காதலின் உருவ சித்தரிப்பும் சிறப்பானதாகவும் இது தேவன் தமக்கு உண்மையாக வாழும் மக்களை வடிவமைக்க விரும்பும் சித்தரிப்பை விளக்குகிறது. இது அவர்கள் சுதந்திரமாக தங்களை வடிவமைக்க தரப்படும் வடிவமாகும். இந்த வடிவமைப்பை வசீகரமாக மாற்றுதல் என்பது உண்மையில் ஞான இலக்கியத்தின் ஒரு செயல்பாடாகும். இந்த வேலையை சாலமன் உன்னத பாட்டல் மிக தெளிவாக செய்கிறது. அடுத்து பார்க்கும்போது, சரி நம்ம இதோட முடிச்சுக்குவோம், இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த முகவுரையை இன்னும் அடுத்த வாரம் ஒரு வாரம் இருக்கிறது, தொடருவோம். கர்த்தருக்கு நன்றி. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த உன்னத பாட்டை ஆர்வத்தோடு நாம் படிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர். இந்த அருமையான வேலையில் கூட உன்னத பாட்டை பற்றி மிகவும் அழகாக எடுத்து குறித்துக் கொண்டிருக்கிறவர் ஒரு காதலனும் காதலியாக, அதாவது தேவனும் அதே சமயத்தில் சபையும் உள்ள ஒரு உறவை அதிகமாக குறிக்கிறது என்று நினைக்கிறோம். அதை மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் இன்னும் அதிகமாக எடுத்துரைக்க ஆண்டவர் தாமே அவருக்கு உதவி செய்வாராக. இந்த அருமையான வேலையிலே
கடைசியாக ஜெயித்ததற்காக சகோதரர் சாலமோன் அவர்களை அழைக்கிறோம். சாலமன் பிரதர், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளில் நாங்கள்